ஹாய் ஹால் எல்லா புகழும் முருகனுக்கே. நான் டெய்லி வீடியோ போடணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் என்னால் வீடியோவே போட முடியல. இன்றைக்கி கந்த சஷ்டி விரதம் டே 5. நான் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது மனசில் நினச்சிட்டே இருந்தேன்னா அதை தியாகேஷ் வந்து ஏதாவது விசித்திரமாக செஞ்சுக்கிட்டே இருப்பான் வீட்டில். முருகா இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டு வந்தேன். அவனும் வந்து நானும் சாமி கும்பிடுவேம்மா, நானும் பூ வைப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்ற சாக்லேட்டை வந்து அவன் அம்மா சாமி சாப்பிடுமா, அம்மா சாமி சாப்பிடுமா அப்படின்னு சாமிகிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தான். சாமி சாப்பிடு, சாமி நீனும் சாப்பிடு, நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா போதுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கானே வித்தியாசமாக. என்ன தான் நம்ம குழந்தைங்களை வந்து திட்டினாலும் அடித்தாலும் வந்து அவங்க நமக்கு ஒரு தெய்வம் மாதிரி தான், நம்மளோட சாமி தான். என்ன தான் தியாகேஷ் அடித்தாலும் சேட்டை பண்ணால் என்னை ஒரு நிமிஷத்துல சிரிக்க வச்சிருவான். அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் கடைசியில் அந்த பூ எடுத்து விளக்க அமைச்சு விட்டுட்டான். ஏன்டா சாமி நான் சாரி சொல்லிடுறேம்மா, சாமி சாரி. அதுக்கப்புறம் நம்ம பால் பழம் விரதம் இருக்கிறனால நெய்வேத்தியமாக வச்சுருந்தா பாலையும் அப்புறம் நான் மாதுளம்பழமும் சாப்பிட்டேன். இன்றைக்கான வீடியோ வந்து வெள்ளிக்கிழமைனால பஞ்சகாவியம் விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டோம். அப்புறம் வெளியிலையும் வாசல்லையும் வந்து இது உருளியெல்லாம் வச்சு அப்புறம் பஞ்ச விளக்கு வச்சு சாமி கும்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்